அருந்ததி இயக்கங்கள் வந்து அவங்களோட கூட்டமைப்பு பிரஸ் மீட் நடக்கிறப்ப அவங்க வந்து கேட்டகரைசேஷன் அப்படிங்கறதால எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே விலகி. சரி, அது அவங்க கருத்து. ஏற்கனவே விலகி இருக்கிறதே அம்பேத்கர் எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சாரு. அது நல்ல எண்ணத்தில் தானே இணைச்சாரு. ஷெட்யூல் காஸ்ட்ங்கிறதே என்ன? மகருங்கிற கம்யூனிட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையருங்கிற கம்யூனிட்டியும் ஒன்றும் இல்லை தான், ஹெட்ரோஜினஸ் தான். அவங்க இந்திய பேசுறாங்க, நம்ம தமிழை பேசுறோம். அவங்க ரொட்டியை திங்கிறாங்க, நம்ம அரிசியை திங்கிறோம். அவங்க கோட் சூட் போடுறாங்க, நம்ம வேட்டி சட்டையை போடுறோம். நிறைய வேறுபாடு இருக்கு, வேறுபாடு ஹெட்ரோஜினஸ் இருக்கு. ஹோமோஜினஸ்ங்கிறது அன்டச்சபிலிட்டி பிராக்டிஸ், டிஸ்கிரிமினேஷன் தான் அதுல வந்து ஹோமோஜினஸ். இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான சாதிகள் இந்த மாதிரி வந்து அவுட் காஸ்டா இருக்கிறாங்க. நாட் கம்மிங் அண்டர் வர்ணாசிரம தர்மா. இவங்க வந்து இந்துக்களே கிடையாது, இவங்க அவுட் காஸ்ட், நான் ஹிந்துஸ். அதனால இவங்க எல்லாத்தையும் ஒரு ஷெட்யூல் பண்ணாங்க. ஷெட்யூல் பண்ணதுனால தான் ஷெட்யூல் காஸ்ட். அவங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது ஒன்றுபடுத்தினாங்க. இதை தனித்தனியா உடைச்சிட்டா நம்ம வந்து தனித்தனியா என்னுடைய பர்சன்டேஜ் சொல்ல முடியும். ஒன்னா வச்சிருந்தா நான் ஆல் இண்டியா லெவலில் 25% இருக்கிறேன்னு நான் சொல்ல முடியும். 25% நான் 35 கோடி இருக்கிறேன், 110 கோடியில் நான் 35 கோடி ஸ்ட்ரென்த் இருக்கு, எனக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும், எனக்கான பவர் ஷேர் வேணும்னு பேச முடியும். ஒரு சிங்கிள் கம்யூனிட்டியா நான் மாறினா 2% 3% தான் நான் நிக்க முடியும். அது மைக்ரோ லெவல்ல போயிடும். என்னால பவர் ஷேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நேஷனல் பர்செப்ஷனோட சம்பந்தப்பட்ட விஷயம். விசிகே எந்த காலத்திலும் ஒரு சாதி அடிப்படையிலான நிலைப்பாட்டை எடுத்ததில்லை. இது ஒரு சாதிய இயக்கம் இல்லை. சாதியவாதிகள் எங்களை சாதியவாதியாக மாற்றுவதற்கு, முத்திரை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவ்வளவுதான். நீங்க இந்த போதை மற்ற விஷயம் பேசுங்க. மற்ற விஷயங்கள் மது மற்றும் போதைப் பொருள் தான் இதுக்கான பிரஸ் மீட் தான் இது. அந்த விஷயத்தை நீங்க பேசுங்க. அரசாங்கம், இந்திய ஒன்று அரசாங்கம் அதுக்கு இழப்பீடு கொடுக்கட்டும். அதான் அங்க தீர்மானத்தில் என்னுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம்ல. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முன்வருகிற மாநிலங்களுக்கு இந்திய ஒன்றிய அரசு சிறப்பு நிதியை ஒதுக்க வேண்டும், அதை ஈடுகட்ட வேண்டும். வேற வழியே தேடுங்க. வருமானத்தை தேடுறதுக்கு வேற எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையோட உங்களுடைய நிலைப்பாடு, தேசிய கல்விக் கொள்கையில உங்களுடைய அது ஆரம்பத்திலே நாங்க அதை வந்து எதிர்த்திருக்கிறோம். அதை வந்து அவங்க இன்டைரக்டா அவங்களுடைய கொள்கையை திணிக்க பாக்குறாங்க. நீங்க தமிழ்லையும் படிச்சீங்க, இந்திய படிங்கன்றாங்க. இது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜில ஒண்ணு. இது ஒரு உத்தி. முன்ன வந்து இந்திய திணிச்சம் சொன்னதுனால இல்ல நாங்க வந்து நீங்க தமிழ்ல படிச்சீங்க, தமிழ்ல வந்து புத்தகங்கள் வெளியிட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணீங்க, ஆனா இந்திய படிங்க. இப்போ வந்து அவங்களுடைய நோக்கங்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு பின்னால, ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால இந்தியா முழுக்க எல்லாரும் இந்தி பேசக்கூடியவர்களா மாறணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். எல்லாருக்கும் இந்தி தெரியணும், எல்லாரும் இந்தி பேசணும். அப்ப தமிழ் இந்தியா முழுக்க இந்தி வாழாக்களாக மாறிவிட்டால் அவர்களுடைய ஆதிக்கத்தை எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்க முடியும், தக்க வச்சுக்க முடியும், பெர்பச்சுவேட் பண்ணிக்க முடியும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அது வந்து அவங்க சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை கல்விக் கொள்கையிலும் திணிக்கிறார்கள். ஏன்னா ஸ்டேட் வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த சிலபஸ கல்வி கொள்கையை வரையறுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. அவங்க தான் சிலபஸை கூட தீர்மானிப்பாங்க. என்இபி வந்துருச்சுன்னா அவங்க தான் அதெல்லாம் தீர்மானிப்பாங்க. அவங்க விரும்பக்கூடிய கொள்கையை தான் கல்விக் கொள்கையை அங்க வந்து திணிக்க பாக்குறாங்க. அதனால எங்களுக்கு அவங்களுடைய உள்நோக்கம் தெரியுதுனால நாங்கள் எதிர்க்கிறோம். நாம மத்திய அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க மாட்டோம் அல்லது கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்து பேசுறோம் கிடையாது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டோம், இந்திய ஒன்றிய அரசுங்கிற கட்டமைப்பையும் ஏத்துக்கிட்டோம். ஆனாலும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான, ஒவ்வொரு மாநில அரசுக்குமான உரிமைகளை, இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும். அதான் இந்த இந்திய யூனியன்கிற ஸ்ட்ரக்சரை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் மொழி வழி தேசிய இன உரிமைகளை கோருகிறோம். அப்படி பார்க்கிற போது என்இபி வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. அவர்கள் ஒரு திட்டமிட்ட சனாதன கல்வியை திணிக்க பார்க்கிறார்கள். உதாரணத்துக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை அவங்க வேற மாதிரி திணிக்கிறாங்க. அதை தான் பாடத்திட்டமா திணிக்க பார்க்கறாங்க. சரஸ்வதி நதி ஓடிச்சு அப்படின்னு ஒரு புதிய கருத்தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வர பார்க்கறாங்க. இப்போ ஒரு பள்ளியில போய் ஒரு தோழர் பேசுறாரு, நீ போன பிறவியில செய்த பாவம், அதனால்தான் இந்த பிறவியில நீ வந்து துன்பங்களை அனுபவிக்கிறாய் அப்படின்னு. அவருடைய நம்பிக்கை அது இருக்கலாம். ஆனா அவங்க கல்வி நிறுவனங்கள்ல குழந்தைகள் உள்ளத்துல அந்த கருத்தை விதைக்க பாக்குறாங்க, முயற்சிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ தன்னியல்பா நடந்த ஒன்று கிடையாது. இது ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்கு. அவங்களுக்கு தனித்தனியா வெவ்வேறு இண்டிபெண்டன்ட் குரூப்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான். ஆனா அவங்க நேரடியா RSS ஓட இருக்க மாட்டாங்க, நேரடியா பிஜேபியோட இருக்க மாட்டாங்க. ஆனா RSS பிஜேபி செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால செயல் திட்டம் அது. ஆகவே இப்படி அவங்க வந்து கல்விக் கொள்கைக்குள்ளும் ஊடுருவக்கூடிய பேர் ஆபத்து என்பதால் தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுக்கு முரண்பாடு இருக்கிறது என்று
ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம், மீண்டும் பதிவு செய்கிறோம். மாநில அரசின் இருமொழி கொள்கை, மத்திய அரசின் மாநாடு. இதுல வந்து உங்களுடைய நிலைப்பாடு எதை வரவேற்கிறீங்க? மாநாட்டு மூலமா தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு நபர் விரும்பி 10 மொழி கூட கற்றுக்கொள்ளலாம், அது பிரச்சனை கிடையாது. அதை வந்து நீங்க ஒரு பாலிசியா திணிக்கிறது தான் கூடாதுன்றோம். தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி கற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் இந்தி படிக்கிறாங்க? ஏன் நம்ம போய் ஏதாவது தடுக்கிறோமா? இல்லையே. இந்தி பிரச்சார சபா இருக்க, பாதுகாப்பா இருக்க, யாரும் போய் ஒன்றும் பண்ணலையே. நிறைய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்தி சொல்லி தராங்களே, நம்ம ஒன்றும் தடுக்கலையே. கவர்மெண்ட்டுடைய பாலிசியா அதை திணிக்கிற போது, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க. அவங்க அதை திணிக்கிற போது கூடாதுன்னு சொல்றோம். எந்த மொழியின் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது, எந்த மதத்தின் மீதும் வெறுப்பு கிடையாது. ஆனா சிறுபான்மை சமூகத்தினர், மொழிவழி சிறுபான்மை சமூகத்தின் மீது மொழிவழி பெரும்பான்மையினர் தங்கள் நிலைப்பாட்டை அல்லது கொள்கையை திணிப்பதை நாம் எதிர்க்கிறோம்.